ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். வர்ற ஜூலை 16 திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற ஆணிவார ஆஸ்தானம் பழைய கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணி சுவாமி கிட்ட வச்சு சாவியெல்லாம் புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆணிவார ஆஸ்தானம். அன்றைக்கி காலையில் ஆஸ்தானம் ஏகாந்தமாக செய்வாங்க. டிடிடி இஓ தலைமை அர்ச்சகர்கள்லாம் பங்காரு வாக்கிலில் மலையப்ப சுவாமி தாயாரை உட்கார பண்ணி பக்கத்துலேயே விஸ்வக்ஷனரையும் உட்கார பண்ணி விசேஷமாக பூஜைகள் செய்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சாவியை வச்சு புதுசாக மறுபடியும் வாங்கிப்பாங்க. புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆணிவார ஆஸ்தானம் ஜூலை 16 அன்னைக்கு சாயந்தரம் புஷ்ப பல்லக்கு இருக்கும். பல டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆணிவார ஆஸ்தானத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். திருமலாவில் இருந்தால் நேரில் பார்க்கலாம். மாடவீதியில் தரிசன டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு இல்லைன்னா வீட்டில் இருந்து நம்ம எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். புஷ்ப பல்லக்கு ஜூலை 16 சாயந்தரம் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே முன்னிட்டு எப்போவுமே ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற விழாக்கள் ஆணிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர்ற செவ்வாய்க்கிழமை கோயிலை சுத்தி பண்ணுவாங்க. கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அது ஜூலை 9 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு அஷ்டதல பத்மாராதனா கேன்சல்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் 6 to 10 தரிசனமும் ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 10 மணிக்கு அப்புறம் விஐபி பிரேக் தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், சர்வ தரிசனம்லாம் எல்லாம் ஆஸ் யூஷுவலாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 16 ஆணிவார ஆஸ்தானம், அதோட கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஜூலை 9. ஸோ காலையில் 6 to 10 தரிசனம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் என்ன அப்படின்னா நமக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆஸ் யூஷுவல் நம்மளோட டைமுக்கு போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற பில்டிங்கில் சுவாமி கைங்கரியத்துக்கு தேவைப்படுற பூக்கள்லாம் கட்டுவாங்க. நம்மளோட சேவை செய்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் போய் நம்மளும் சேவா செய்யலாம். காலையில் கனகாம்பரம் மாலை மாதிரி வச்சுருந்தாங்க, அதை கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அது மாதிரி இல்லை பூ கட்ட தெரிஞ்சால் கூட நம்ம உட்காந்து கட்டலாம். இது ஜென் சேவா சதன், இது லேடி சேவா சதன். காலையில் நவநீத சேவா செய்தோம். வெண்ணெய் கடைஞ்சி கோஷாலெல்லாம் க்ளீன் பண்ணி மத்தியானம் அந்த வெண்ணெயை கொண்டு போய் ஷிஃப்ட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கொடுக்கணும். இன்றைக்கி என்னோடய டேர்ன் இல்லை, மேபி நாளைக்கு வரலாம். காலையில் கடைஞ்ச வெண்ணெயை மத்தியானம் கொண்டு போய் கொடுக்கணும். திருமலாவில் வெதர் க்ளவுடியாக இருக்குது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, சில்லுன்னு இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 14 to 15 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5 to 4 மணி நேரமும். டோக்கன் தரிசனம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் சனிக்கிழமை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் 2 மணி போல் கவுண்டர் ரெப்போர்ட் பண்ணி அதில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 5 மணி நேரம் ஆகலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுனா நைட்டு 12 மணி போலலாம் பாருங்கள். அவைலபிலிட்டி இருக்குது, எல்லா ஊர்லேருந்துமே இருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரம் பிளேஸ் டூ பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த டைமில் கிளம்புற பஸ் ஒரு ஊருக்கு ஒரு சில டைமில் தான் அவைலபிளாக இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு சீட் செலக்ட் பண்ணிவிட்டு தர்ஷன் டேட் சூஸ் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணிக்கணும். டிடிடிசியில் இருக்குது. ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைவ் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.